ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கதை கேட்கலாம் பை சுதா சுரேஷ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். பேசிக்கொண்டிருப்பது நான் எழுத்தாளர் சுதா சுரேஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது இவனும் ராமனே கதையின் அடுத்த 2 அத்தியாயங்கள். வாங்க நாம் இப்போ கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 11. இடம் பார்க்கடல். நாராயணரும் லக்ஷ்மி தேவியும் உரையாடலில் இருந்தார்கள். என்ன தேவி, உனக்கு இப்போது புரிந்ததா? நம் பக்தனுக்கு நான் வைக்கப் போகும் தேர்வு என்னவென்று உன்னால் இப்போது கொஞ்சம் கிரகித்து கொள்ள முடிந்திருக்குமே. ஆம் பிரபோ, இப்போது கொஞ்சம் புரிகிறது போல்தான் இருக்கிறது. அந்த மூலிகைகளை தேடி அவன் காடு மலை என்று அலையப் போகிறான். அது போதாதென்று அவற்றிலும் நீங்கள் பல இடையூறுகள் தரப்போகிறீர்கள். அப்படித்தானே சுவாமி? அதேதான் தேவி என்று கண்களை அசைத்து முகத்தை கொஞ்சம் ஸ்டைலாக ஆட்டினார் நாராயணர். தாங்கள் மிகவும் குஷியாக இருப்பது போல் தெரிகிறதே சுவாமி. ஒரு பக்தனுக்கு துன்பம் தருவதற்கு தங்களுக்கு விளையாட்டாக தோன்றுகிறது இல்லையா பிரபோ? வர வர தாங்கள் சிறிது கல் நெஞ்சக்காரராக மாறிக்கொண்டிருக்கிறீர். ஏன் பிரபோ? கொஞ்சம் கோபமாகவே கேட்டார் தேவி. நாராயணரின் பாடு திண்டாட்டமாகிவிட்டது. ஐயையோ, கொஞ்சம் என்னையே மறந்து ஸ்டைலாக கண்ணை சிமிட்டி தலையை ஆட்டியது தவறாக போய்விட்டதே. கள்ளி, கொஞ்சம் பிசகினாலும் கண்டுபிடித்து விடுகிறாளே தேவி. இனி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தவாறே நாராயணர் தேவியை சங்கடத்துடன் பார்த்தார். என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியாமல் விழித்தார். பிறகு சட்டென்று கூறினார், என்ன தேவி இப்படி கூறிவிட்டாய்? நம் பக்தனுக்கு கஷ்டத்தை தருவது எனக்கு மட்டும் சந்தோஷமா என்ன? நீதான் எதையும் தவறாகவே புரிந்து கொள்கிறாய். நான் யமதர்மரிடம் எவ்வளவு கெஞ்சினேன் மன்றாடினேன் என்று உனக்கு தெரியுமா தேவி? நான் எப்படியும் அந்த பெண்ணை காப்பாற்றியே ஆக வேண்டும் என்கிற எண்ணத்தில் அவரிடம் பேசி ஒத்துக்கொள்ள வைத்திருக்கிறேன். நீ என்னவென்றால் என்னையே குறை கூறுகிறாய். ஏதோ நான் மிகவும் பொல்லாதவன் போன்றும் நல்லதையே செய்வதில்லை போன்றும் பேசுகிறாயே. எனக்கு உன் பேச்சு கோபத்தையும் வருத்தத்தையும் தருகிறது தேவி. நாராயணர் இப்படி கூறிவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டார். லக்ஷ்மி தேவி உடனே பதறிவிட்டார். ஐயோ சுவாமி, கோபித்து கொண்டீர்களா? மன்னித்து கொள்ளுங்கள் பிரபு, யோசிக்காமல் பேசிவிட்டேன். நாராயணரின் முகத்தில் வெற்றி சிரிப்பு. வந்தாயா வழிக்கு என்று நினைத்து கொண்டே, அதை விடு தேவி, நீ என்னை தவறாக நினைக்காமல் இருந்தால் சரிதான். அவருக்கு அப்பாடா என்று இருந்தது. ஒரு வழியாக தப்பித்தோம் என்று நினைத்து சந்தோஷப்பட்டார். நம் பக்தனுக்கு தயவு செய்து அதிகம் சவாலாக இருக்கும் எந்த பிரச்சனையையும் கொடுத்து விடாதீர்கள் பிரபு. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறது. அவனுக்கு இதில் ஒன்றும் ஆகிவிடாதே. ஏன் கவலை கொள்கிறாய் தேவி? நாராயணனை நம்பினார் கைவிடப்படார். இது உனக்கு தெரியாதா லக்ஷ்மி? தெரியும் பிரபோ, இருந்தாலும் இழுத்தார் தேவி. எந்த பதட்டமும் அவசியம் இல்லை தேவி, எல்லாம் நல்லதே நடக்கும். ஆகட்டும் பிரபோ. லக்ஷ்மி தேவி முகத்தில் நிம்மதி சிரிப்பு படர்ந்தது. நாராயணரோ மனதில் நினைத்து கொண்டார், ஒருவன் விதியையே வெல்ல வேண்டும் என்றால் அவ்வளவு எளிதாக அதை நடத்திவிட முடியுமா என்ன? எந்த அளவிற்கு அதிக துன்பத்தை தர முடியுமோ அந்த அளவு துன்பத்தை அவன் கடந்து வெற்றி பெற்றால் மட்டுமே இந்த சவாலில் அவனால் ஜெயிக்க முடியும். அவனுடைய மனைவியின் விதியை அப்போதுதான் மாற்றி எழுத முடியும். தேவி இதை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டாள். அவளுடைய பெண்மை குணத்திற்கே உரிய அவளுடைய அந்த தாய்மை உணர்வும் கனிவான மனமும் இரக்க குணமும் இந்த உண்மையை புரிந்து கொள்ள மறுக்கிறது. பார்ப்போம். அவர் மனம் இப்படியாக யோசனையில் மூழ்கியது. ராம் மறுநாள் மீண்டும் அந்த வரைபடத்தை வைத்து கொண்டு அதை இன்னும் நன்றாக புரிந்து கொள்ள முயற்சித்தான். தெரிந்து கொண்டதை குறித்து வைத்து கொண்டான். அதற்கு அடுத்த நாள் காலையில் கிளம்புவதாக இருந்த தங்கள் திட்டத்தை கொஞ்சம் மாற்றி அமைத்தான். நேத்ராவை தொடர்பு கொண்டு அதை பற்றி பேசினான். ஹலோ நேத்ரா. சொல்லு ராம். நாம் நாளைக்கு காலையில் கிளம்புறது நைட் கிளம்பினா என்ன? ஏண்டா? ஆமாம், நாம் காலையில் கிளம்பினா குற்றாலம் போய் சேர்றதுக்கே மதியத்துக்கு மேலே ஆகிடும். அதுக்கு அப்புறமா நம்ம ஜேர்னியை அந்த பாதையில் ஆரம்பிக்கணும். அது ஈவினிங் ஆகிடும் இல்லையா? நாம் கிளம்பி கொஞ்ச நேரத்திலேயே இருட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ நாம் நைட் கிளம்பினோன்னு வையி, அந்த ரூட்டில் காலையில் கிளம்பி போகலாம். அதனால தான் சொல்கிறேன். ஆமாம் ராம், நீ சொல்கிறதும் சரிதான். கிளம்புறப்பவே இருட்டில் வேண்டாம். நாளைக்கு நைட் பஸ்ஸில் நாம் போகலாம். நான் ஈவினிங் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன். சரி. அப்பா அம்மா என்ன சொன்னாங்க? ஓகே சொல்லிட்டாங்களா? ஓஎஸ், அதெல்லாம் அவங்கக்கிட்ட எப்போவோ சம்மதம் வாங்கிட்டேன். சரிடி, வா பார்ப்போம். ஓகேடா, பாய்.
மறுநாள் இரவு பேருந்தில் கிளம்ப இருவரும் தயாராக இருந்தார்கள். தனித்தனியாக இருவரும் தோளில் டிராவல் பேக்கை இரு தோள்களிலும் பின்னால் மாட்டிக்கொண்டார்கள். ராம் தன் அறைக்குள் வந்தான். சீதாவின் நெற்றியில் மென்மையாக ஒரு முத்தத்தை பதித்தான். சீதா, நான் போயிட்டு வெற்றியோடு வர்றேன். அது வரைக்கும் நீ கொஞ்ச நாள் மட்டும் பொறுமையாக இரு, சரியா? நான் வர்றேன். அவளிடம் விடை பெற்று கொண்டு கீழே வந்து அந்த இறைவனிடம் சிறிது நேரம் கண்களை மூடி நின்று மனதார வேண்டிக் கொண்டான். பிறகு தன் தாய் தந்தையின் காலிலும் விழுந்து அவர்களிடமும் ஆசி வாங்கி கொண்டு விடை பெற்றான். 2 பேரும் தேவையானதையெல்லாம் எடுத்தீங்களாப்பா? சுமித்ரா கேட்டார். எடுத்துட்டோம்மா. வாட்டர் பாட்டில் மட்டும் 2 பேரும் 5 எடுத்திருக்கோம். அது காலி ஆயிடுச்சுன்னா அங்கே தான் பார்த்துக்கணும். அப்புறம் அவசரத்துக்கு தேவைப்படும்னு ப்ரெட்டு, ஜாம், ஃப்ரூட்ஸ் கொஞ்சம், அதை நறுக்க ஒரு கத்தி. அதற்குள் நேத்ரா குறுக்கிட்டாள். ராம், நான் எதுக்கும் இருக்கட்டும்னு பேண்டேட் அப்புறம் ஆயின்மெண்ட் கூட எடுத்து வச்சுருக்கேன். கீழே விழுந்து ஏதாச்சும் புண்ணுக்கின்னு ஆச்சுன்னா தேவைப்படும்ல, அதான். சூப்பர் நேத்ரா. ஓகே, கிளம்பலாமா? ஓகேடா. பாய் அங்கிள். பாய் ஆண்டி. அம்மா வர்றேன்ப்பா. பிறகு சீதாவின் பெற்றோரிடமும் ஆசி வாங்கி கொண்டு விடை பெற்று கிளம்பினர். குற்றாலம் செல்லும் பேருந்தில் ஏறிக்கொண்டனர். அதிகாலை 5 மணிக்கு குற்றாலம் வந்து சேர்ந்தது பேருந்து. அங்கு ஒரு ஹோட்டலில் அறை எடுத்துக்கொண்டு குளித்து தயாராகி காலை டிஃபனை முடித்து கொண்டு கிளம்பினார்கள். குற்றால எல்லை முடியும் இடத்திற்கு வந்து சேர்ந்தனர். அந்த இடத்தை கண்களால் சுற்றி பார்த்தனர் இருவரும். நேத்ரா, இதுதான் சவுத் வெஸ்ட். வா, அங்கே போய் பார்க்கலாம். சிறிது நடந்ததும் அவன் எதிர்பார்த்த அந்த செங்குத்தான மலை வந்தது. ராம், இந்த மலை தானே பாரு. எஸ் நேத்ரா, அந்த மலையை ஒட்டி ஒரு பாதை போகுது பாரு, அதில் தான் நாம் இப்போ நடக்கணும். எஸ், காட் இட் நேத்ரா. ஆமா ராம். இருவரும் சந்தோஷமாக குவினார்கள். சரி வா போகலாம். நடக்கத் தொடங்கினர் உற்சாகமாக. வேகமாகவும் இல்லாமல் மெதுவாகவும் இல்லாமல் மிதமான வேகத்தில் நடந்தனர். நடுவில் தண்ணீர் குடித்து கொண்டனர். மதியம் வரை நடந்த பிறகு அந்த பாதை சற்றே மாறத் தொடங்கியது. ஒரே நேராக போர்வையை விரித்தாற்போல் இருந்த அந்த பாதையில் ஆங்காங்கே சற்றே வயல்வெளியும் மரங்களுமாக தெரிய ஆரம்பித்தன. அப்படியே அது கொஞ்ச தூரம் தொடர்ந்தது. பிறகு அந்த பாதையும் முடிந்து முழுவதும் நெடுநெடுவென வளர்ந்த மரங்கள் சுற்றிலுமாக காணப்பட்டன. கண்ணுக்கெட்டிய தூரம் வரையில் ஒன்று போல் அதே மாதிரி இருந்தது. மரங்கள் நிறைந்த அடர்ந்த வனப்பகுதியில் இருப்பதைப் போன்று அமைதியாக, ஆனால் பறவைகளின் சத்தமும் காகங்கள் கரையும் சத்தமும் கொஞ்சம் பயங்கரமாக காதை கிழித்து கொண்டு அந்த சூழ்நிலை இருவருக்கும் மனதில் திக் திக்கென்று சிறிது பயத்தை தந்தது. அந்த வனத்தில் நடந்தனர். கொஞ்ச தூரம் நடந்திருப்பார்கள். திடீரென ராம் அப்படியே நின்றுவிட்டான். நேத்ராவையும் தோளை தொட்டு நிறுத்தினான். என்னடா? குரல் வெளியே வராமல் மெதுவாக சைகையால் கேட்டாள் நேத்ரா. இரு என்று கூறிய ராம் ஒரு வினாடிக்குப் பிறகு, என்னமோ சத்தம் கேட்குதுடி, யாரோ முனகிற மாதிரி சத்தம் கேட்குது பாரு, உனக்கு கேட்கல என்று மெல்லிய குரலில் கேட்டான். நேத்ராவும் கொஞ்சம் உன்னிப்பாக காது கொடுத்து கேட்டாள். ஆமாடா, கேட்குது எனக்கும். இருவர் முகத்திலும் திகில் படர்ந்தது. அத்தியாயம் 12. ஆள் அரவமற்ற அந்த காட்டில் யார் இருப்பார்கள் என்கிற யோசனையுடன், மனதில் கொஞ்சம் பீதியுடன் மீண்டும் காது கொடுத்து கவனமாக கேட்டனர் ராமும் நேத்ராவும். இப்போது அந்த சத்தம் இன்னும் மிக நன்றாகவே கேட்டுவது இருவருடைய காதுக்கும். இப்போ நல்லா கேட்குது ராம். வழியில் யாரோ முனகிற மாதிரி தான் ஒரு சத்தம். ஆமாம் நேத்ரா, இதோ இந்த பக்கம் இருந்து தான் அந்த சத்தம் வர்ற மாதிரி இருக்கு. வா போய் பார்க்கலாம். ஒரு எட்டு எடுத்து வைத்தவனை தடுத்து நிறுத்தினாள் நேத்ரா. ராம், கொஞ்சம் இருடா. என்னடி? இல்லை, நாம் இப்போ காப்பாற்ற போய் நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துட்டா? கொஞ்சம் யோசி ராம். நாம் பேசாமல் நம்ம வழியை பார்த்துட்டு போகலான்னு தோணுதுடா. ஏய், நீ என்ன பேசுகிற? பாவம், அந்த குரல் வழியில் துடிக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அதை கடந்து போக சொல்கிறியா? பாவண்டி, அப்படியே போக எனக்கு மனசு வரலை. வா போய் என்னன்னு பார்ப்போம். ஒன்றும் பிரச்சனை எல்லாம் வராது. அப்படியே வந்தாலும் பார்த்துக்கலாம், வா. சரி, நீ போய் பார்க்கணுன்றதில் உறுதியாக இருக்க. நான் என்ன சொன்னால் கேட்கவா போகிற? சரி வா. இருவரும் சத்தம் வந்த திசையை நோக்கி நடந்தனர். அவர்கள் நடக்க நடக்க சத்தம் இன்னும் நன்றாக கேட்க ஆரம்பித்தது. யாரோ ஒரு பொண்ணோட குரல் மாதிரி இருக்கு. ஆமாம். இப்போது சத்தம் மிக அருகில் கேட்டது. இங்கே தான் எங்கேயோ இருக்கு அந்த சத்தம் வருது நேத்ரா. அங்கேயே நின்று சுற்றிலும் தேட ஆரம்பித்தனர். இதோ இந்த பெரிய ஆலமரம் இருக்குது பாரு, அதுக்கு பின்னாடி இருந்து தான் கேட்குது.
மெதுவாக நடை போட்டு அந்த மரத்துக்கு அருகில் சென்று விட்டனர். மெல்ல தலையை குனிந்து எட்டி பார்த்தான் ராம். அங்கு 20 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருத்தி நெஞ்சில் குத்தப்பட்ட அம்புடன் வலியில் துடித்து கொண்டிருந்தாள். என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. ராம் உடனே பதறிப்போய் அவனுக்கே உரிய விரக்கத்துடன் வேகமாக அந்த பெண்ணிடம் ஓடிச் சென்றான். அவன் பின்னாடியே நேத்ராவும் ஓடினாள். நேத்ரா, நீ இந்த பொண்ணை பிடிச்சுக்கோ கொஞ்சம். நான் அவள் மேலே குத்தி இருக்கிற இந்த அம்பை எடுக்கிறேன். ஓகே ராம். நேத்ரா அவளுடைய தலையை தூக்கி தன் மடியில் கிடத்தி கொண்டாள். அவளுடைய கையை ஆதரவாக பிடித்து கொண்டாள். ராம் அவள் நெஞ்சை தைத்து கொண்டிருந்த அம்பை தன் கைகளால் பலம் கொண்ட மட்டும் பிடுங்கினான். 2 இழுப்பிற்கு பிறகு அது அவனுடைய கையோடு வந்துவிட்டது. தூர எறிந்தான். ராம், என் பேக்கில் இருக்கிற அந்த ஆயின்மெண்ட் எடுத்து கொடு, அதை போட்டு விடுறேன். அது காயம் ஆறுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்ல. அவளுடைய கையில் இருந்த அந்த மருந்தை அந்த மருந்தை எடுத்து கொடுத்தான் ராம். அதை பிதுக்கி சிறிது மருந்தை கையில் எடுத்து அவளுடைய காயத்திற்கு போட்டு விட்டாள் நேத்ரா. அடுத்த நொடி அந்த பெண் காயமெல்லாம் ஆறியவளாக புத்துணர்வுடன் எழுந்து நின்றாள். அவள் திடீரென எழுந்து நின்றதை நம்ப முடியாத அதிசயத்துடன் இருவரும் அவளையே பார்த்தனர். அப்பெண் 2 கைகளையும் கூப்பி அவர்களை வணங்கினாள். வணங்குகிறேன் பூலோக மனிதர்களே. அந்த பெண் பார்ப்பதற்கு பளிச்சென்று தேவலோக மங்கை போல் தெரிந்தாள். அவளுடைய 2 கண்களும் பளிங்கு போல் மின்னியது. நீ யார் பெண்ணே? உன் காயம் அதற்குள் ஆறிவிட்டதா? ஆச்சரியமாக உள்ளதே. நான் ஒரு நாகக்கன்னி. 1 வருடத்திற்கு முன்பு ஒரு ரிஷியின் தவத்தை நான் தெரியாத்தனமாக கலைத்து விட்டேன். அதனால் அவர் என்மேல் கோபம் கொண்டு என்மேல் அம்பு எய்து என் உயிரை எடுக்க பார்த்தார். நான் அவரிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டதால் என் உயிரை எடுக்காமல் எனக்கு சாபமாக கொடுத்து விட்டார். 1 வருடம் கழித்து எப்போது பூலோகத்து ராமன் வந்து என்மேல் உள்ள இந்த அம்பை எடுக்கிறானோ அப்போது தான் எனக்கு சாப விமோசனம் கிடைக்கும் என்று, அதுவரையில் வலியில் துடித்து கொண்டே இருக்க வேண்டும் என்றும் கோபத்துடன் கூறிவிட்டு சென்று விட்டார். இன்றோடு 1 வருடம் முடியப் போகிறது. இப்போது தங்களால் என் சாபம் விமோசனம் கிடைக்கப் பெற்றேன். மிக்க நன்றி மானிட ராமனே. நான் மகிழ்ந்தேன். இந்த உதவியை நான் என்றும் மறக்க மாட்டேன். உனது இந்த சவால் நிறைந்த பயணத்தில் ஏதாவது ஆபத்து நேரும் போது என்னை மனதில் நினைத்து கொண்டால் நான் எங்கிருந்தாலும் உடனே உன்னை ஓடோடி வந்து காப்பாற்றுவேன் என்று கூறிவிட்டு பிறகு நேத்ராவை பார்த்தாள். பெண்ணே, உனக்கும் என் நன்றிகள். இருவரிடமும் நான் விடை பெறுகிறேன். அந்த பெண் உடனே சர்ப்பமாக மாறினாள். வளைந்து வளைந்து அங்கிருந்து வேகமாக சென்று மறைந்தாள். நடப்பது எல்லாம் கனவா நனவா என்று அதிர்ச்சியில் உறைந்து போய் பேச்சற்றவர்களாக நின்றிருந்தனர் ராமும் நேத்ராவும். சிறிது நேரம் கழித்துத்தான் சுயநினைவுக்கு வந்தனர். என்னடி இது? நடக்கிறதெல்லாம் ஒரே அதிசயமாக இருக்குது. இதெல்லாம் கதையில் தான் நான் படிச்சிருக்கேன். நம்ம வாழ்க்கையில் நடக்குன்னு கனவுல கூட நினைக்கவே இல்லை. ஆமா ராம், இன்னும் கூட என்னால் நம்ப முடியலடா. இருவரும் பிரமிப்பில் இருந்தனர். பிறகு ஒருவாறு அதிலிருந்து விடுபட்டு மீண்டும் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். சிறிது தூரம் சென்றதும், நேத்ரா, எனக்கு பசிக்குதுடி. இந்த மரத்தடியில் உட்காந்து ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு கிளம்பலாமா? சரிடா, வா. இருவரும் அந்த மரத்தடியில் அமர்ந்து கொண்டனர். கொண்டு வந்திருந்த பிரெட்டும் ஜாமும் எடுத்து இருவரும் சாப்பிட்டு தண்ணீர் குடித்தனர். பிறகு மீண்டும் தங்கள் நடையை தொடர்ந்தனர். மாலை நேரம் ஆகியிருந்தது. இருட்டவும் தொடங்கிவிட்டது. அப்போது தூரத்தில் ஒரு மாளிகை தெரிந்தது. அதை நோக்கி நடக்க ஆரம்பித்தனர். மாளிகையை நெருங்க நெருங்க ஒரே கூச்சல் சத்தமும் கும்மாளம் அடிக்கும் சத்தமும் கேட்டது. இங்கே யார் இருக்கப் போகிறார்களோ? நமக்கு அவர்களால் நல்லது நடக்குமா அல்லது பாதகம் ஏதேனும் நடக்குமா என்று யோசித்து கொண்டே குழப்பமான மனதுடன் சென்று கொண்டிருந்த போது திடீரென அங்கு ஒரு கூட்டம் இவர்களை சூழ்ந்து கொண்டது. அவர்களை பார்த்தால் ஆதிவாசிகளைப் போன்று இருந்தனர். மனித அடிமைகள். இந்த வனத்தில் இவர்கள் எப்படி வந்தனர்? அவர்களில் தலைவனைப் போல் இருந்த ஒருவன் இவர்களை பார்த்து கேட்டான். ராம் நேத்ராவின் முகத்தை பார்த்தான், பயமும் குழப்பமுமாக. அதே நேரத்தில் அவளும் அவனை பார்த்தாள். அவளுடைய முகத்திலும் மிதமிஞ்சிய பயம் தெரிந்தது. ஐயோ, இவங்க நம்மளை இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே என்று அச்சத்துடன் அவர்களை பார்த்தனர். மானிட அடிமைகளே, யார் நீங்கள்? எதற்காக இந்த கானகத்திற்கு வந்திருக்கிறீர்கள்? உங்கள் நோக்கம் என்ன? அந்த தலைவன் போன்ற ஆதிவாசி மனிதன் கேட்டான். நாங்கள் சில மருத்துவ மூலிகைகள் தேடி வந்திருக்கிறோம்.
என் மனைவி படுத்த படுக்கையாக இருக்கிறாள். அவளை காப்பாற்றுவதற்காக அந்த மூலிகைகள் தேவைப்படுகிறது. ஓ, ஆனால் எங்கள் எல்லைக்குள் வந்த யாரையும் நாங்கள் உயிரோடு அனுப்புவதில்லையே. அதனால் உங்களுக்கும் அதே கதிதான். நீங்களும் உயிரை விட வேண்டியதுதான். வேறு வழியே இல்லை. வேண்டாம், எங்களை விட்டுவிடுங்கள். நாங்கள் உங்கள் வழியில் எந்த குறுக்கீடும் செய்ய வரவில்லை. எங்கள் நோக்கத்தை தேடி நாங்கள் செல்கிறோம். தயவு செய்து எங்களை நம்புங்கள். உங்களுக்காக எங்கள் கொள்கையை நாங்கள் மாற்றிக்கொள்ள இயலாது. நாளை காலை உங்களுக்கு எங்கள் இடத்தில் சிரச்சேதம் நடக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இருவரையும் உள்ளே இழுத்துச் சென்று கட்டி போடுங்கள், ஆணையிட்டான் ஆதிவாசி தலைவன். அவர்கள் இருவரையும் இழுத்து கொண்டு மாளிகையின் உள்ளே சென்று தனித்தனியாக 2 தூண்களில் கட்டி வைத்தனர். இப்போ நான் என்ன செய்கிறது ராம்? இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே. இரு நேத்ரா, யோசிப்போம். மனதில் கலக்கம் இருந்தாலும் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் என்று தைரியமாக இருந்தான் ராம். ஆனால் எந்த வழியும் புலப்படவில்லை. விடிந்தது. இருவரையும் அழைத்து கொண்டு வெளியே ஒரு இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு ஒரு மேடை போல் இருந்த இடத்தில் முதல் நாள் பேசிய அவர்களுடைய அந்த தலைவன் அமர்ந்திருந்தான். அவனுக்கு அருகில் ஒரு பெண், அவனுடைய மனைவி போலும் அமர்ந்திருந்தாள். முதலில் அந்த இளைஞனை இழுத்து வாருங்கள், பலிபீடத்தில் அவனுடைய தலையை வையுங்கள் என்று கட்டளையிட்டான். ராமின் கைகள் பின்னால் கட்டப்பட்ட நிலையில் அவனை இழுத்து வந்து பலிபீடத்தில் அவனை குனிய வைத்து அவனுடைய தலையை மட்டும் அந்த இடத்தில் பொருத்தினர். ராம் பதறிவிட்டான். என்ன இது? தலையை வெட்ட போகிறாங்களா? இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது? எந்த வழியும் இல்லையே. இப்படி அநியாயமாக நாம் சாகணுமா? நான் வந்த வேலை எதுவுமே செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி அநியாயமாக செத்து போகணுமா? கடவுளே, மனதில் புலம்பினான். அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி வழிந்தது. சீதா, உன் உயிரை என்னால் காப்பாற்ற முடியாதா? நேத்ராவும் கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக வழிய செய்வதறியாமல் நின்றிருந்தாள். அப்போது அந்த ஆதிவாசி தலைவன் ஆணையிடும் குரல் கேட்டது. நடக்கட்டும், அவனை சிரச்சேதம் செய்யுங்கள். கண்களை இறுக மூடிக்கொண்டான் ராம். ஆதிவாசி மனிதன் ஒருவன் ராமின் தலையை வெட்ட தன் கையில் இருந்த வாளை உயர தூக்கினான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் அடுத்த அத்தியாயங்களோட சீக்கிரமாக உங்களை சந்திக்க வர்றேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது நான் சுதா சுரேஷ். பாய் மக்களே.